ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் எழுந்து இன்றைக்கி குளிச்சாச்சு. வெள்ளிக்கிழமைங்கிறதுனால குளிச்சுட்டு அப்படியே நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா சாமி கும்பிட போகிறேன். எப்பயுமே நான் 4 மணிக்கு எழுந்துருவேன். எழுந்து அதுக்கப்புறம் வாசல்லாம் தெளித்து கோலம் போட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் சமையல் ரெடி பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இப்போம்லாம் கொஞ்சம் நாளாகவே நான் லேட்டாக தான் எழுந்திருக்கிறேன். ஏன்னா தூங்குறதுக்கு 12 மணி ஆகிடுது, 11 மணி 12 மணி ஆகிடுது. ஏன்னா கடையிலேருந்தே 9:30 மணிக்கு தான் கிளம்புவோம். அதனால் லேட்டாக படுக்கிறதுனால 4 மணிக்கு எந்திரிச்சா ஒரு 4 மணி நேரம் தூக்கம் மாதிரி தான் இருக்குது. அதனால் எனக்கு உடம்புக்கு ரொம்ப முடியாமல் ஆயிடுச்சு. ஹெல்த்துக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஒரு 5-6 மணி நேரமாவது தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் ஒரு 6 மணிக்கு தான் நான் எழுந்திருக்கிறேன். எழுந்து தான் வேலைங்களை செய்கிறேன். ஆனால் எனக்கு 4 மணிக்கு எழுந்திருக்க தான் பிடிக்கும். அந்த அதிகாலை வெளிச்சத்தை பார்க்குறதுக்கு, அதாவது இருட்டும் இல்லாமல் வெளிச்சம் இல்லாமல் அது நல்லாயிருக்கும். பக்கத்தில் எங்கள் வீட்டு பின்னாடி நிறைய மரங்கள் இருக்கும். அதில் குருவியெல்லாம் 4 மணிக்கே எழுந்திரிக்க ஆரம்பிச்சிடும். எழுந்து நல்ல சத்தம் போட ஆரம்பிச்சிடும். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த நேரம் பார்க்குறதுக்கு. சூப்பராக இருக்கும். எனக்கு அந்த நேரத்தை நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சே எழுந்திருப்பேன். ஆனால் என்னால் முடியலை. என்னோடய ஹெல்த்துக்கு முடியலை. அதனால தான் நான் இப்போ 6 மணிக்கு எழுந்திருக்கிறேன். எழுந்திரிச்சிட்டேன். எழுந்து முதல்ல சாப்பாடை வச்சுட்டு தான் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இப்போ சாமி கும்பிட போகிறேன். வாங்க. இங்கே பாருங்கள், விளக்கு ஏற்றியாச்சு. மொத்தத்திலே நான் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 விளக்கு வச்சுருக்கிறேன். யாருக்கெல்லாம் ஏற்றுறேன் அப்படின்னு சொல்கிறேன். இதாங்க நம்மளோட பூஜை அறை. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன செல்ஃப் மாதிரி வச்சு அதில் குபேரர், பிள்ளையார், முருகர், மாரியம்மன், அப்புறம் இது வெங்கடாசலபதி, நரசிம்மர், அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், இது நம்மளோட மெயினான விளக்கு. அப்புறம் அதுக்கு ஒரு துணை விளக்கு. எப்பயுமே விளக்கு ஏற்றுனீங்கன்னா ஒத்த விளக்கு வச்சு ஏற்றாதீங்க. இதுமாரி ஒரு விளக்கு வச்சிங்கன்னா அது பக்கத்தில் ஒரு துணை விளக்கு வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு இது குலதெய்வத்துக்காக இந்த விளக்கு ஏற்றுறேன். எங்களோட குலதெய்வம் சீவலப்பேரியான், அவருக்காக இந்த விளக்கு ஏற்றுறேன். அப்புறம் இந்த விளக்கும் சும்மா துணைக்காக வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், அணைஞ்சிருச்சு. இந்த விளக்கு பார்த்திங்கன்னா நேற்றுலேருந்து தான் ஏற்றுறேன். இது யாருக்காக அப்படின்னா வாராகி அம்மனுக்காக நான் ஏற்றுறேன். எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏன்னா அவங்களோட தரிசனம் இப்போ ரீசெண்டாக தான் எனக்கு கிடச்சிது. அதாவது எப்பயுமே மொபைலில் பார்ப்பேன் வாராகி அம்மன் பற்றி நிறையா, ஆனால் அதை நான் அவ்வளோவா நம்பலை. என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க வீட்டில் வச்சு கும்பிடுறாங்க. அவங்க பஞ்சமி திதி அதுக்கெல்லாம் அடிக்கடி கும்பிடுவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அவங்களுக்கு பூ வாங்கி கொடுக்குற ஒரு நிலைமை ஒரு சந்தர்ப்பம் ரீசெண்டாக கிடச்சிது. அதிலிருந்து எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது. அதனால் என்கிட்ட ஃபோட்டோ இல்லை, அதனால் நான் விளக்கு வச்சு கும்பிடுறேன். அந்த அம்மனோட அருள் எனக்கு எப்பயுமே வேணும். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், விளக்கு ஏற்றியாச்சு. எப்பயுமே பூஜை அறையில் இப்படி பூ வச்சு இப்படி கும்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதாங்க, நம்ம சமையல் வேலையை பார்க்கலாம். சாப்பாடு வச்சேன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ சாப்பாடு கொதிச்சிட்ருக்குது. நான் சாப்பாடு வச்சுட்டு குளிச்சுட்டு சாமிலாம் கும்பிட்டு வர்றதுக்குள்ளே சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. அது பிறகு நம்ம இன்றைக்கி என்ன சமையல், அதாவது குழம்பு என்ன வைக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். பானுவும் அவங்க அப்பா ஒன்றும் எழுந்திருக்கல, தூங்குறத பாருங்கள், காமெடியாக இருக்குது. எழுந்திருக்கட்டும், அவங்க மெதுவாக எழுந்திருக்கட்டும், நம்ம எல்லா வேலையும் செஞ்சுட்டு எழுப்பலாம். பால் வச்சுருக்கிறேன், பால் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
டீ தான் குடிப்பேன். டீ குடிக்கிறதுனால தலை சுற்று வருது. அதுவும் இல்லாமல் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க, டீ குடிக்காதீங்கப்பா, நீங்கள் இவ்வளோ ஒர்க் பண்ணுறதுனால டீ குடிக்காதீங்க, பால் குடிங்க, டெய்லி ஒரு டம்ளர் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. அதனால் நேற்றையிலேருந்து பால் குடிக்கிறேன். பாருங்கள், கரண்ட் அடுப்பில் வச்சுருக்கேன். எதனால் அப்படின்னா, ஒரு அடுப்பு தான் எரியுது. நம்ம ஸ்டவ்வில் பாருங்கள், ஒரு அடுப்பு தான் எரியுது, ஒரு அடுப்பு எரியல. நமக்கு சோதனையை பாருங்கள், கடவுள் எப்படிலாம் தராருன்னு. அதனால் இங்கே பாருங்கள், நான் கரண்ட் அடுப்பு வச்சுருக்கிறதுனால அதே யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து குழம்பு வச்சுப்பேன், அதில் வந்து சாப்பாடு வச்சுப்பேன். சாப்பாடு நல்லா வெந்துருச்சு, வடிச்சிடலாம். ஒரு சோறுக்கு ஒரு பானைக்கு ஒரு சோறு பதம் சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நாங்கள் நல்லா வெந்த பிறகு தான் வடித்து சாப்பிடுவோம். பால் ரெடி ஆயிடுச்சு. டக்குன்னு குடிச்சிட்டு ரசம் வைக்கலாம். ரசம் வச்சு இன்றைக்கி பீட்ரூட் பொரிக்கலான்னு இருக்கிறேன். டக்குன்னு முடிக்கணும், டைம் ஆயிடுச்சு. டீ குடிக்க போகிறேன். டீ குடிச்சிட்டு அப்படியே நம்ம வந்து வேலையை பார்க்கலாம். டைம் ஆயிடுச்சு, மணி 7 மணி தாண்டிடுச்சு. நான் இனி தான் ரசம் வச்சு பீட்ரூட் பொரிக்கணும். பொரிச்சிட்டு அவங்கள எழுப்பணும். டைம் ஆயிடுச்சு. நான் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி நல்ல குருவி சத்தம் கேட்குன்னு சொன்னேன் இல்லையா? இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. எங்கள் வீட்டுக்கு ஜன்னலுக்கு பின்னாடி பாருங்கள், சூப்பராக இருக்கும். மரங்கள் ஃபுல்லாமே வேப்ப மரம். இதில் காலையிலே பார்த்திங்கன்னா குருவி, குயில், காக்கா எல்லாமே கத்த ஆரம்பிச்சிரும். சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தெரியுதா? ஃபுல்லாமே மரம்தான். பாருங்க, மரத்தோட உச்சி நுனியை நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஏன்னா நம்ம வீடு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. அதனால் இதில் நின்று பார்த்தாலே எல்லாமே தெரியும். பாருங்கள், சூப்பராக இருக்குது. சரி, நான் டீ குடிச்சிட்டு நான் வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். வேலையை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எல்லாமே என்ன பண்ணேன் அப்படின்னு. ஓகே, பாய். மணி கரெக்டாக 7:36 ஆகிடுச்சு. நானும் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், சாப்பாடு வடித்தாச்சு. அப்புறம் ரசம். இன்றைக்கி சிம்பிளாக பீட்ரூட் பொரியல். பீட்ரூட் பொரிச்சாச்சு, அவ்வளோதான். சாப்பாடு இவ்வளோதான். மதிய சாப்பாடு இவ்வளோதான். இன்றைக்கி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ எழுப்பலாம். எழுந்திருக்காங்களான்னு பார்க்கலாம். பானுஸ்ரீ, பானுக்குட்டி, டைம் ஆயிடுச்சு. எந்திரிங்க. பாய் எங்கே இருக்குது? நீ எங்கே படுத்துருக்குற? எங்கே இரு. எழுந்துடாமோ. குட் மார்னிங். எழுந்திருக்கல. சரி, அவங்க எழுந்திரிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம டிஃபன் பாக்ஸில் எல்லாம் அடைச்சி வச்சிடலாம். லஞ்சு அடைச்சாச்சு. இங்கே பாருங்கள், இது வந்து பாப்பாவுக்கு சாப்பாடு, ஸ்நாக்ஸு. அவங்க அப்பாவுக்கு காலையில் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க, கம்பெனியில் போய் தான் சாப்பிடுவாங்க. அவங்க அப்பா காலையில் மதியத்துக்கு. அவ்வளோதான். பாப்பாவுக்கு வாட்டர் அடைச்சாச்சு. இன்னும் எல்லாம் லஞ்சு பேக் வச்சுட்டு இன்னும் எழுந்திரிக்கலை. எழுந்திரிச்சிட்டியா? சொன்ன உடனே எழுந்திருக்கிற டக்குன்னு எழுந்து பல் தேய்ச்சி டக்குன்னு கிளம்பு. எழுந்திரிச்சிட்டா. எங்கள் அப்பாவால் இன்னும் எழுந்திரிக்க முடியல. எத்தனை மணிக்கு எழுந்திரிப்ப? 8:30ன்னு சொல்கிற. ஆனால் நீ எங்கே துப்பக்கூடாதுன்னு எத்தனை நாள் சொல்லியிருக்கிறேன். என்ன சொன்னாலும் இந்த பிள்ளை வந்து கேட்காது. தும்பூர் பிச்சை பிள்ளை. நல்ல பிள்ளை. ஐயோ அடிக்காது. நல்ல பிள்ளை. ஆமாம், அங்கே போய் துப்புமோ. ஹாய் பானு.
இன்னைக்கு என்ன ட்ரெஸ்ஸு? ஒயிட் ட்ரெஸ்ஸா? சூப்பராக இருக்கே. கிளம்பிட்டியா? ஏம்மா? சரி, ஓகே, சீக்கிரம் வா. நேரம் ஆயிடுச்சுல. ம் 20:15 தான் ஆகுது. ம் சரி, ஓகே. ஓகே, கிளம்பலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கடைக்கு வந்துட்டேன். நாங்கள் வர வழியில் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், பிள்ளையார் கோயிலுக்கு. அந்த வீடியோ காட்டலை. இங்கே பாருங்கள், கடையிலையும் சாமி கும்பிட்டாச்சு. பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வந்து தேங்காய் வந்து கடலை போட்டோம், சதுர தேங்காய் போட்டோம். பாருங்கள், சாமி கும்பிட்டாச்சு. கடையிலையும் சின்ன விளக்கு தான் கடையில் வச்சுருக்குறேன். சாமி கும்பிட்டாச்சு. பாருங்க, சாமிலாம் போட்டு அப்படியே மகாலட்சுமிக்கும் ஒரு பூ வச்சு அப்படியே கும்பிட்டாச்சு. அவ்வளோதான். இனி நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். கோயிலுக்கு போயாச்சு, சாமி கும்பிட்டாச்சு, கடையில் சாமி கும்பிட்டாச்சு, எல்லாமே செஞ்சாச்சு. வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ, காலையில் உள்ள வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா பானுவின் அம்மா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், பாய்.